Hello all, welcome to the banana leaf. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான என்னோட ஃபேவரட் வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இதே மாதிரி டேஸ்டியான ஹெல்தியான டிஃபரண்ட் ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ண போறேன். Stay tuned. ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு அந்த வாழைப்பூவோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அப்படி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, மிளகாய், சோம்பு, பொட்டுக்கடலை, இஞ்சி இதெல்லாமே ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி க்ளீன் பண்ணி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 4 hours கடலை பருப்பு ஊறினா கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே மிக்சியில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் சின்ன கப்பில் கடலை பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 2 சுத்து கிரைண்ட் பண்ணால் போதும். அப்புறம் அதோட நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாக எடுத்து வச்ச கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வடை செய்கிறதுக்கு ரெடி ஆயிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் தனியாக ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இப்போ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வடை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயிலில் எடுத்து வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5லேருந்து 6 உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான வடை வேணும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கும்போது ஆயில் ஹீட் ஆனதுமே டக்கு டக்குன்னு வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி வடை நீட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆயில் சூடானதுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒன்ஸ் ஹீட் ஆனதுமே அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ வடை வந்து கருகாமல் இருக்கும். ஒரு ரவுண்ட் வடை இந்த மாதிரி தட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டாம். அவ்வளோதான், இப்போ ஆயில் ட்ரைன் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெய்னி சீசனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வடை செய்யும்போது வாழைப்பூ வடையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. வாழைப்பூவில் வடை மட்டும் இல்லாமல் வாழைப்பூ பொரியல் செய்யலாம். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் சாப்பிட்லாம். வாழைப்பூவில் வடை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட. ஸோ இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கியூவில் இருக்குது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த பனானா லீஃப். டேக் கேர். பாய்.